ஐயாவுக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்களோட விருதுகளை நாங்கள் ஐயாவை சந்திக்கும் போது ஐயா சொன்னது எல்லா விருதுகளையும் வாசித்து பார்த்தாங்க. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, நீங்க முதலா உழவன் விருது அப்படின்ற ஒரு விருதை கொடுத்தீங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்னு சொன்னாங்க. அந்த விருதை பெறுவதற்காக உளவில்லா தரணி உயிர்வாழவோ தவணி உருளிலமற்ற தரணி உறாவோ தவணி உழவனில்லா தரணி உற்பத்தியாகவோ தவணி உழவனை பெருமைப்படுத்தும் விதமாக நமது தவணியலை இணைய குழுமத்தில் உழவன் விருதை முதலாக வழங்குவதில் மிகவும் பெருமையடைகிறோம். அதை நமது உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சாமித்துரை அவர்களால் கையால் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். உழவன் விருதை பெற திரு சதீஷ்குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். சிவப்பின் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த விருதை வழங்கி கௌரவித்த எங்கள் பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய மணிவண்ணன் ஐயா அவர்களுக்கும் வழக்கறிஞர் ஐயா சாமித்துரை ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து சிங்கப்பெண் இந்த உணவு வழங்குவதில் இந்த கவிஞர் குடும்பம் எந்த அளவுக்கு பெருமை கொள்கிறதோ அதே போல் தஞ்சை கரையிலிருந்து என்னை பங்கெடுத்த இந்த சிங்கப்பெண்ணிலிருந்து வாங்கக்கூடிய எங்கள் அக்கா என்னை எப்படி எளிமையாக வழிநடத்தி செல்கிறாரோ அதே போல் நீங்கள் எல்லாம் பேசலை விட்டு உங்கள் குழந்தைகளுக்காக இல்லை உங்கள் பேர குழந்தைகளுக்காக இல்லை உங்கள் தொழிலுக்காக உணவு தேர்வு நாங்கள் இந்த மக்களுக்காக எங்களோட விவசாயத்தை தேவைக்கு போக எங்கள் மக்கள் ஆகிய தமிழ்நாட்டு மக்களிடம் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் எனக்கு உணவு தேவை அனைத்தையும் எந்த விலை இருந்தாலும் இருக்கும் வாட்மாட்டம் எங்களுக்கு முக்கியமில்லை. வாழ்க்கை மட்டுமே அனைவரும் வாழ்க்கை மட்டுமே எங்களுக்கு முக்கியம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். சுதந்திரம் ஏற்பட்டது புலகம் அதனால் ஒன்றும் உலகை தலை என்னும் வல்லவன் இந்த வல்லவன் வாக்கு ஏற்ப உலகில் எத்தகைய தொழில்கள் இருந்தாலும் உழவு தொழிலே சிறந்தது. உழவனாகிய நானும் ஒரு உழவன் தான். நான் ஒரு விவசாயம் சொல்ற பெருமை பண்றேன். ஒரு 25 ஏக்கர் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். நாங்க சேற்றில் கை வைக்கிறோம்னா உலக மக்கள் யாருமே சோத்துல கை வைக்க முடியாது. கடவுளுக்கு நிகரானவர்கள் உழவர்கள். நடிகர்கள் எல்லாம் படத்திற்காக அந்த ஒரு காட்சியை தோண்டி
முடியவில்லை. என்னுடைய பொண்ணு பிஎஸ்ஐ 3 4ஆம் ஆண்டு இறுதி ஆண்டு படித்துக் கொண்டு இந்த 3 மாதத்தில் முடிக்கிறார். அவரும் சிங்கப்பெண்ணாக விவசாயத்தில் வருவார். அடுத்த ஆண்டு இந்த சிங்கப்பெண்ணுக்கான விருதை எங்கள் விவசாயியும் உழவுக்கான விருதையும் சிங்கப்பெண்ணுக்கான விருதையும் எங்கள் பொண்ணு நிறைவேற்றி காட்டும். அதுக்கான உறுதுணையாக மீண்டும் எங்கள் ராஜ மகேஸ்வரி அக்கா உறுதுணையாக நிற்பார் என்று நம்புகிறோம். மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி. அனைவருக்கும் ஒரு விவசாயி பேசியிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு விவசாயி விருது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக இந்த பட்சியில விவசாயின் மறுபெயர் இந்தியன் நான் ஒரு வீடியோ விட்டது. அதுக்கு விவசாயி பேசினா எப்படி இருக்கும்? வெச்சி சேர்த்து நான் ஒன்றும் வேலைக்காரன் விவசாயி, நான் 10 பேருக்கு வேலைக்காரன். பயிர் தலை குனிஞ்சுதான் அறுக்கிற வம்சம் எங்கள். பயிர் தலை நிமிர்ந்துதான் இருக்கணும்னு சொல்ற பரம்பரை எங்கள். எதை எங்க எப்ப விதைக்கணும் எங்களுக்கு நல்லா தெரியும். நாங்க மேகம் அழுதாதான் நாங்க சாப்பிடுவோம். நாங்க அழுதா நீங்க சாப்பிடவே முடியாது. அதனால நாங்க அழகா கூட நாங்க பார்த்தோம். இப்படிக்கு விவசாயம் மறுபேர் இந்தியன். அதனைத் தொடர்ந்து சிங்கப்பெண் விருதினை ஈரோட்டிலிருந்து நம்ம மதுரைக்கு ஜோதிலட்சுமி அவர்கள் வந்திருக்கிறார்கள், வாழ்ந்திருக்காங்க. ஜோதிலட்சுமி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். சிங்கப்பெண் விருதினை அவர் ஐயா கையால் பெற்றுக் கொள்வார்கள். பாருங்க, கொஞ்சம் பாருங்க.